இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஜானு, நீ என்ன ஐடியால இருக்க? புரியல. உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. வீட்ல இருக்க எல்லாரும் உனக்கு வெண்பாவை கட்டி வைக்கலான்னு நினைக்கிறாங்க. நீ ஒரு தெளிவான முடிவை சொல்லிட்டேனா? சிபி, ஏன் சிரிக்கிற? உங்க ரெண்டு ஆசையும் நிறைவேறாது. இது நடக்காது ஜானு. ஏன் மாப்ள, ஏன் நடக்காது? என் பொண்ணுக்கு என்ன குறை? அவகிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல படிப்பு தான் இல்லையா? அது எல்லாத்துக்கும் மேல இவ உங்களுக்கு ரத்த சொந்தம். காலத்துக்கும் உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பா. உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பா மாப்ள. ஐயோ மாமா, வெண்பா கிட்ட எந்த குறையும் இல்ல. நான் அதை சொல்லல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வெண்பா தப்பா நினைக்காத. வெண்பாக்கும் எனக்கும் செட் ஆகாது மாமா. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் கஷ்டப்படுவா, நானும் ரொம்ப கஷ்டப்படுவேன். இத பாருங்க மாமா, வெண்பாக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்க தான் புரியாம திரும்ப திரும்ப பேசினதே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில்? அத்தை, அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்னைக்காவது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? சொல்லுங்க அத்தை, சொல்லியிருக்கேன் நானு? இல்ல மாப்பிள்ள, சின்ன வயசுல இருந்து நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது இல்லையே. வெண்பா ஆசைப்படலா? இல்லையே. அவ மனசுல நீங்க தான் ஆசையை வளர்த்து விட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும்? டேய் பாவம்டா, வெண்பா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை ஏன்டா கஷ்டப்படுத்துற? இவளை விட ஒரு நல்ல பொண்ணு எங்க போய் நாம கண்டுபிடிக்கிறது? எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேமா. ஏன் வேணாம்? இப்படியே பிரம்மச்சாரியா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியா? சொல்லு. நீ சாமியாரா போறதுக்கு தான் உன்னை பெத்து வளர்த்தனா? டேய் சிபி, நம்ம வம்சத்தை அழைக்க வேணாமாடா? மா நிறுத்துமா. உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் பண்ணிக்கிறேன். வெண்பாவை பண்ணிக்கணும். சோ மா, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காதம்மா. அது எனக்கு செட் ஆகாதுமா. அண்ணா, தமிழ் மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க. போச்சு, என் பையனை நல்லா மயக்கிட்டா. இதுக்குதான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னியா நீ? மீனா, மாப்ள கல்யாணம் வேணான்னு சொல்லல, வெண்பாவ வேணான்னு சொல்றாரு.